அழிந்து வரும் அடிப்படை அறிவியல் சார்ந்த ஆர்வம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் என்னை பற்றி ஒரு அறிமுகம். நான் ஒரு சுயநிதி கல்லூரியில் கணிதத்துறை பேராசிரியராக பணியாற்றுகிறேன். இங்கு நான் எனது கல்லூரியின் பெயரை குறிப்பிடப் போவதில்லை. ஏனென்றால் இது எனது கல்லூரிக்கு தேடும் விளம்பரமாக யாரும் எண்ணிவிடக்கூடாது. இந்த காணொளி மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான நோக்கத்தில் வெளியிடப்படுகிறது. +2க்கு பிறகு என்ன படிக்கலாம்? இந்த கேள்வி ஒவ்வொரு மாணவர்கள் மனதிலும் எழும் கேள்விதான். இதற்கான விடை உங்களிடம்தான் உள்ளது. முதலில் உங்களுக்கு விருப்பமான பாடம் எது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். பின்பு அதற்கான வேலைவாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள அந்த துறையில் பணிபுரியும் பேராசிரியர்களை அணுக வேண்டும். மாறாக யாரோ சொல்வதை கேட்டு ட்ரெண்டிங் கோர்ஸ் என்ற பெயரில் ஒரே கோர்ஸை நோக்கி ஓடாதீர்கள். பெற்றோர்களுக்கு ஒரு கருத்தை கூற விரும்புகிறேன். கல்வியாளர் என்ற பெயரில் சிலர் கூறும் கருத்துக்களை கேட்டு ட்ரெண்டிங் கோர்ஸ் என்ற பெயரில் உங்கள் விருப்பத்தை உங்கள் குழந்தைகளின் மேல் திணிக்காதீர்கள். உங்கள் குழந்தைகளின் விருப்பத்தை அறிந்து செயல்படுங்கள். போலியான விளம்பரங்களை கண்டு ஏமாறாதீர்கள். இன்று நிறைய கல்லூரிகளே இத்தகைய பொய் விளம்பரங்களை நம்பி பாரம்பரியம் மிக்க இயற்பியல், வேதியியல் மற்றும் அதிக வேலைவாய்ப்புகளை தரும் கணிதம் போன்ற அடிப்படை அறிவியல் பாடங்களையே புறக்கணித்து வருகின்றன. இது மாணவர்களின் வளமான எதிர்காலத்தையே பாதிக்கும் ஒரு செயல் என்பதை அறியாமல் இத்தகைய தவறான முடிவுகளை எடுத்து வருகிறார்கள். அடிப்படை அறிவியல் சார்ந்த வேலைவாய்ப்புகள் இன்றும் நிறைய இருக்கின்றன. ஆனால் மாணவர்களிடையே இது சார்ந்த போதுமான விழிப்புணர்வு இல்லை என்பதே கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. கணிதத்தின் முக்கியத்துவத்தை அறியாமல் கம்ப்யூட்டர் துறையை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பதை அறிந்து 6 ஆண்டுகளுக்கு முன்பே டாப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மேத் கிராஜுவேட்ஸ் என்ற தலைப்பில் ஒரு காணொளியும், கணிதம் படித்தவர்களுக்கு கொட்டி கிடக்கும் வேலை வாய்ப்புகள் என்ற எழுத்துப்பதிவும் சமூக ஊடகங்களில் வெளியிட்டிருந்தேன். ஆனால் அதற்கு போதிய வரவேற்பு இல்லை. அதில் நான் பணிபுரியும் கல்லூரியின் பெயரோடு வெளியிட்டதால் நான் எனது கல்லூரிக்கு தேடும் விளம்பரம் என்று எண்ணி பெரும்பாலான மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த காணொளி பகிரப்படவில்லை. ஆகவே இந்த காணொளியில் நான் பணிபுரியும் கல்லூரியை அடையாளப்படுத்தாமல் வெளியிடுகிறேன். மாணவர்களின் எதிர்காலத்தில் அக்கறை உள்ளவர்கள் தயவு செய்து மற்றவர்களுக்கு பகிருங்கள். இந்த பதிவை நீங்கள் உங்கள் கல்லூரியின் அடிப்படை அறிவியல் சார்ந்த துறைக்கான விளம்பரமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த பதிவின் சிறந்த நோக்கம் மாணவர்களிடையே அடிப்படை அறிவியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே. அந்த காணொளியில் கணிதம் படித்தவர்களுக்கு அரசு துறையில் காத்திருக்கும் சில வேலைவாய்ப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதில் ஒன்று ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அனலிஸ்ட். இந்த மாதம் மே 5ஆம் தேதி அதற்கான அறிவிப்பு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான கல்வித் தகுதி பிஎஸ்சி கணிதம் மற்றும் இயற்பியல் பட்டப்படிப்பு அல்லது ஏதேனும் ஒரு தொழிற்கல்வியுடன் கணிதம் மற்றும் இயற்பியல் படித்திருக்க வேண்டும். மாத வருமானம் ரூபாய் 1,10,000. இதற்கான வெப் லிங்க் கீழே குறிப்பிடுகிறேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு பகிருங்கள். மேலும் 6G டெக்னாலஜி பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த டெக்னாலஜி முழுமையடைய நிறைய சிறிய அளவிலான செயற்கைக்கோள்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த முயற்சிக்கு அதிக அளவிலான இயற்பியல் மற்றும் கணித பட்டதாரிகள் தேவைப்படுவார்கள். இதை மாணவர்களும் பெற்றோர்களும் உணர வேண்டும். மேலும் கல்வியாளர்கள் அடிப்படை அறிவியலின் அவசியம் பற்றிய விழிப்புணர்வை மாணவர்களிடம் விதைக்க வேண்டும். அறிவியல் முன்னேற்றமே ஒரு நாட்டின் வளத்தை தீர்மானிக்கும். இதை கருத்தில் கொண்டு மாணவர்கள் அடிப்படை அறிவியலில் ஆர்வம் காட்ட வேண்டும். பொதுவாகவே தமிழர்கள் அடிப்படை அறிவியலில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். அதற்கு நமது சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களே சான்று. இன்று பெரிதாக பேசப்படும் நானோ அளவு முறைகளை பற்றி அன்றே நம் தமிழ் கணிதம் என்ற நூலில் பேசப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய நம் தலைமுறை இன்று அடிப்படை அறிவியலின் முக்கியத்துவம் தெரியாமல் நவீன பாடங்களை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக, எந்தவித விழிப்புணர்வும் இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளை நோக்கி சென்று கொண்டிருப்பது கவலையளிக்கிறது. அனைத்து நவீன கண்டுபிடிப்புகளுக்கும் காரணம் அடிப்படை அறிவியல் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே கல்வியாளர்களே அடிப்படை அறிவியலின் முக்கியத்துவத்தை உணர்ந்து சமூக அக்கறையோடு மாணவர்களுக்கு வழிகாட்டுங்கள். அடிப்படை அறிவியலின்றி எந்த செயற்கை நுண்ணறிவும் செயல்படாது என்பதை உணரச் செய்யுங்கள். கல்வித்துறையில் பணிபுரியும் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். தயவு செய்து இந்த பதிவை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பகிருங்கள். மாணவர்களின் எதிர்காலம் சிறக்க வழிகாட்டுங்கள். நன்றி.